இருங்க மாமா, நான் திறக்கிறேன். பரவாயில்லம்மா, நானே திறக்கிறேன். சித்து, பாத்து. சித்து, சாரு, உங்க தூக்கத்தை கெடுத்துட்டானோ? என்னப்பா இது? அன்னைக்கு குடிச்சிட்டு வந்துதான் உடம்பு முடியாம போச்சு. திரும்ப இப்படி பண்ணலாமா? சொல்லுங்க தம்பி, இந்த மாதிரி குடிக்கலாமா? உங்களை தான் தம்பி கேக்குறேன். உயிருக்கு போராட்டமா போய் திரும்பி வந்தது மறந்து போச்சா? அட, என் மேல உங்களுக்கு எவ்வளோ பாசம், எவ்வளோ அக்கறை. ஆமா, யார் நீங்க? சொல்லுங்க, யாரு? யார் நீங்க? ஆமா, நீங்க 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 தான். சொல்லுங்க, யாரு? எனக்கு யாரு? இவர் யாருங்கிறது கூட தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இவர் என்னோட மாமா. இவர் உனக்கு மாமா, எனக்கு யாரு? சொல்லு கௌரி, இவர் உனக்கு மாமா, எனக்கு யாரு? அது பாத்தியா, தடுமாறுற பாத்தியா? இப்போவும் தடுமாற்றம் வருது. சரி, மாமாட்டே கேட்போம். மாமா, கௌரிக்கு நீங்க மாமா, அப்ப கௌரி உங்களுக்கு என்ன வேணும்? மருமக. அவ உங்களுக்கு மருமகனா? அவ புருஷன்னா உங்க புள்ளையா? சொல்லுங்க, என் பொண்டாட்டி உங்க மருமகனா? அவளை தொட்டு தாலி கட்டினா உங்க மகனா? டேய், என்னடா நீ குடிச்சிட்டு வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? போடா, போய் தூங்கு. தூங்குறதா? இந்த கேள்விக்கு பதில் தெரியற வரைக்கும் தூக்கமே வராது. நான் யாரோ எவரோ இருந்தா இவர் ஏன் என் மேல அவ்வளவு பாசத்தை காட்டணும்? இவர் என் மேல இருக்கிற பாசத்துல, என் மேல இருக்கிற ஆசையில உங்களுக்காக துடிக்கிறாரு. போதுமா? இல்ல இல்ல, இது உன் மேல இருக்கிற பாஸ்தால இல்ல, என் மேல இருக்கிற பாஸ்தால. அவர் கண்ணுல நல்லாவே தெரியுது என் மேல தனியா பாசம் இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஸ்பெஷலா துடிக்கிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க, என் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு பாசம்? அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச் சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி
ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது. என்ன சொன்னாலும் நம்புதுங்க.